எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல ஹெல்த்தியான ஜோவர் ரொட்டியோட ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி கறி சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க இந்த லஞ்ச் காம்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 கப் தண்ணி ஊத்துங்க. இதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1.5 கப் சோள மாவு ஆட் பண்றேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சோள மாவு இப்போ ஈஸியா மார்க்கெட்ல கிடைக்குது. இந்த ரொட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஆக்சுவலா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் ரெசிபி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருந்தா நீங்க சொல்லுங்க. பாருங்க, மாவு தண்ணியை ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாவை அப்படியே 10 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டா பெர்ஃபெக்ட்டா வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்போ நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்கு. இப்போ இதை நம்ம ஈவன் சைஸ் பால்ஸா பிரிச்சு உருட்டிக்கலாம். அடுத்து இப்ப நம்ம தேக்க ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி கல்லுல கொஞ்சமா மாவை தூவுங்க. இப்போ உருண்டைய மாவுல போட்டு நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கல்லுல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிட்டு தேக்க ஆரம்பிங்க. மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா மாவு தூவிடுங்க. நான் கட்டர் யூஸ் பண்றேன் ரவுண்ட் ஷேப்ல வரதுக்காக. அப்போ எல்லா ரொட்டியும் ஈவனா பார்க்க நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் மாவை ரொம்ப மெலிசா தேக்கல, கொஞ்சம் திக்கா தான் தேய்ச்சிருக்கேன். கொஞ்சம் திக்கா தேய்க்கும் போது நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா பெர்ஃபெக்டா ஷேப்ல வரும். ஸோ இப்போ எல்லா மாவையும் ஈவனா தேய்ச்சிட்டு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தவாவை சூடு பண்ணுங்க. தவா நல்லா சூடானதும் தேய்ச்ச ரொட்டிய தவால போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்க ரொட்டி மெதுவா உப்பி வந்திருக்கு. எல்லா பக்கமும் லைட்டா பிரஸ் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ரொட்டி வெந்ததும் மேல கொஞ்சமா நெய் இல்லனா எண்ணெயை தடவுங்க. தடவி விட்டுட்டு தவால இருந்து எடுத்துட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த சோள ரொட்டி ஒரு பெர்ஃபெக்ட் ஹெல்த்தி ரெசிபி. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நீங்க கோதுமை ரொட்டிக்கு பதிலாக செஞ்சு இது நீங்க எந்த சைட் டிஷ்க்கு வேணா வச்சு சாப்பிடலாம். வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஒரு அகலமான பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க. 3 உருளைக்கிழங்க தோலை எடுத்துட்டு சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிழங்க எண்ணெயில சேர்த்து எல்லா பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேசா பொன்னிறமா வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாத்தி வச்சிருங்க. அதே பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாம். பொடிசா நறுக்கின 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, பொடிசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, கீறி வச்ச 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கினதும் பொடிசா நறுக்கி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு இப்ப சேர்க்கறதுனால காய் கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும். தக்காளி நல்லா சாஃப்டா குக் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சுக்கலாம். ஒரு கப் தயிர் எடுத்து நல்லா கிரீமியா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது கிரேவிக்கு தேவைப்படும். ஒரு அகலமான கடாயை எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெயில நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். அப்பதான் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கருகிடாம நல்லா குக் ஆகும். நல்லா கலந்ததும் பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துடலாம். தயிரும் மசாலாவும் நல்லா கலந்து குக் ஆகட்டும். எண்ணெய் அதிகமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், சரியா இருக்கும். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதும் அரைச்சு வச்ச வெங்காயம் தக்காளி கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. பாருங்க எண்ணெய் எல்லாம் எப்படி இழுத்து குக் ஆயிட்டு இருக்குன்னு. மிக்சர் ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து கிரேவில சேர்த்துக்கலாம். மசாலா கொதிக்க ஆரம்பிச்சதும் வறுத்த உருளைக்கிழங்கு, 1 கப் வேக வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி ஊத்தி கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க ஊத்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா கிரீமியா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் கசூரி மேத்திய நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அருமையான டிஷ்ஷை நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, நான் இல்லனா ரைஸ் கூட இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் நீங்க ஈஸியா செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியா செய்யற இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் காம்போவை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.